இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்களில் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்பது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக இந்திய அமைதி படை அங்கே போவதற்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு பின்பு எந்த விதமான ஒப்பந்தமும் இதுவரை இலங்கையுடன் இந்தியா ஏற்படுத்தி கொண்டதில்லை. அந்த விஷயத்தில் அந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்பது இந்த 7-8 அக்ரிமெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக. இப்போ மீனவர் பிரச்சனை என்பது இந்திய இலங்கை இடையே நிச்சயமாக போர் முடிந்ததற்கு பின்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்றது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு என்பது இப்போ வரைக்குமே 2 நாடுகளாலையும் எட்ட முடியவில்லை. அரசுகள் மட்டுமே பேசாமல் மீனவர்கள் சங்கங்கள், அது அல்லாமல் கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இந்த மீனவர் பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவர்கள் நேரடியாக பேசுவது தான் இதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதை சில நேரங்களில் பார்க்கணும். சீனாவுடைய பங்கு என்பது தெற்காசியாவின் அனைத்து நாடுகளிலுமே அதிகமாக நம்ம பார்க்க முடியும். சீனாவை பொறுத்த வரைக்கும் அதனால் பாகிஸ்தானிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து இப்பொழுது பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் வரைக்குமான தெற்காசிய கடலோர நாடுகள் அனைத்துலேயுமே சீனாவுடைய ஒரு முக்கியமான ஒரு ரோலை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நடந்த ஒரு ஒப்பந்தத்தின் வாயிலாகத்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் சூழலில் அதை திரும்ப பெறுவது என்பது இப்போதைக்கு 2 நாட்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்கும் என்பது கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் பார்க்கணும். நம்ம இது வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான பேசு பொருளாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதற்கு உண்மையாலே என்ன ஸ்டெப்ஸ் அரசு எடுக்கிறது என்பதை பற்றி எதுவுமே இது வரைக்கும் கிளியராக. இந்த பிரிட்ஜ் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான லேண்ட் பிரிட்ஜாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளாதார ஒப்பந்தமாகவும் இருக்கட்டும், இது ரெண்டுமே இலங்கையினுடைய இறையாண்மை சார்ந்த விஷயமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் பல நேரங்களில் பார்த்துருக்காங்க. வணக்கம். ஒரு செய்தி பழக்கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த 2 தின இலங்கை பயணம் நம்ம வரலாற்று ரீதியாக எதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது? இப்போ இந்த பயணம் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பின்புலம் ஒன்று இருக்கிறது. அது என்னென்னா, இப்பொழுது இலங்கையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனதா விமுக்த பெருமனா ஜேவிபி அரசு இந்த கட்சி பார்த்திங்கன்னா 1970களில் இலங்கையில் அரசிற்கு எதிரான ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தின ஒரு இயக்கம். தங்களை மார்க்சிய கட்சியாக அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம். இந்த ஆயுத போராட்டத்திற்கு எதிராக இலங்கை அரசுக்கு இந்திய அரசு 70களில் உறுதுணையாக இருந்த ஒரு வரலாற்று விஷயத்தை இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. ஏன்னா 80களிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேவிபி இயக்கமானது இந்தியாவிற்கு ஒரு எதிர்நிலை கொண்ட ஒரு இயக்கமாக இலங்கையின் உள்நாட்டு அரசியலில் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா மீதான எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இலங்கையினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் இவர்கள் அப்புறந்தே ஒரு நிலைப்பாடு கொண்டவர்களாக தான் இருக்காங்க. ஓகே. அப்போ 50 ஆண்டு கால ட்ராவலுக்கு அப்புறம் ஆட்சியை பிடிச்சிட்றாங்க. இப்போ நேரடியாக அதிபரான முதல் சந்திப்பே இந்தியாவுக்கு தான் வராரு. இந்தியாவுக்கு வந்துடுறாரு அனுரகுமாரா. அதன் பிறகு தற்போது பிரதமர் மோடி போயிருக்காரு. இந்த சந்திப்பு எப்படி பார்க்கலாம்? அந்த 50 ஆண்டு கால ட்ராவல், இப்போ நடந்த அந்த சந்திப்பு இப்போது பார்த்திங்கன்னா இதற்கு இப்போ கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக மாறி இருக்கக்கூடிய பல பூகோள பொருளாதார சூழலையும் நம்ம இப்போது மனதில் வைத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா 2020 ஏற்பட்ட கோவிட் பெருந்தொற்று, அதற்கு பின்னாடி இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சரிவு, இது எல்லாமே இப்பொழுது இந்திய இலங்கை இடையே இருக்கக்கூடிய உறவுகள் ஒரு வேறு வகையான மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்குது என்பதை நம்ம பார்க்க முடியுது. அந்த பேக்ரவுண்டில் தான் இப்போ நம்ம அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவிற்கு 4 மாதங்களுக்கு முன்னாடி வர்றாரு. இப்பொழுது பீம்ஸ்டெக் மீட்டிங்குக்கு தொடர்ந்து பிரதமரும் அங்கே போயிருக்காரு, இலங்கை போயிருக்காரு. பீம்ஸ்டெக் மீட்டிங்கில் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? தெற்காசிய ஆசிய நாடுகள் கூட்டமைப்பாக தான் அது இருக்குது. பீம்ஸ்டெக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு சார்க்குக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக பீம்ஸ்டெக் உருவாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த ரீதியில் பீம்ஸ்டெக் மீட்டிங் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மீட்டிங் தான். ஆனால் அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா, அவர் இப்போது இலங்கைக்கு சென்றிருப்பது
பரஸ்பரமாக உறவுகள் வேறொரு விதமாக மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நகருது இந்த சந்திப்புகள்? ஒப்பந்தங்கள் அடிப்படையில் என்ன மாதிரி நோக்கி நகருது? இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா இலங்கையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்களில் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்பது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக இந்திய அமைதி படை அங்கே போவதற்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு பின்பு எந்த விதமான ஒப்பந்தமும் இதுவரை இலங்கையுடன் இந்தியா ஏற்படுத்தி கொண்டதில்லை. அந்த விஷயத்தில் வந்து அந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்பது இந்த 7-8 அக்ரிமெண்ட்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஓகே, அது இல்லாமல் வந்து இந்தியா இலங்கைன்னு வரும்போது மீனவர் பிரச்சனை தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு? 2 நாட்டு தலைவர்களும் அது தொடர்பாக என்ன சொல்கிறாங்க? இப்போ மீனவர் பிரச்சனை என்பது இந்திய இலங்கையிடையே நிச்சயமாக போர் முடிந்ததற்கு பின்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்றது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு என்பது இப்போ வரைக்குமே 2 நாடுகளாலேயும் எட்ட முடியவில்லை. அதற்கு காரணிகளாக பல விஷயங்களை கூறுகிறார்கள். இருந்தாலுமே அரசுகள் மட்டுமே பேசாமல் மீனவர்கள் சங்கங்கள், அது அல்லாமல் கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இந்த மீனவர் பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து அவர்கள் நேரடியாக பேசுவது தான் இதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதை சில நேரங்களில் பார்க்க முடியும். குறிப்பிட்ட மீனவர்கள் பிரச்சனை வரும்போது மனிதாபிமான அடிப்படையில் வந்து நடவடிக்கை அப்படிங்கிறது தான் 2 அரசுகளும் குறிப்பிடுறாங்க. பட் அதை நோக்கி நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மனிதாபிமான அடிப்படையில் தான் இவர்களை நடத்தணும் என்பது நம்ம அரசனுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அங்கே இந்த மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலையில் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்களை வந்து அங்கே இலங்கையில் எப்படி நடத்துகிறார்கள், இது எல்லாமே வந்து ஒரு இன்னும் நமக்கு கிளியராக தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ கைது செய்யப்பட்டாலும் அவர்களை எப்படி நடத்தணும் என்பதற்கு எந்த விதமான ஒரு விதிமுறையும் இல்லை. விதிமுறையோ ஒப்பந்தங்களோ போடப்பட எதுவும் இல்லை. அதுதான் இங்கே ஒரு சிக்கலான விஷயமா இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம், தொடர்ச்சியாக வந்து சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையில் கடந்த காலங்களில் பார்த்தோம், பொருளாதார பிரச்சனைக்கு பிறகாக. இப்போ இந்த சந்திப்பின் மூலமாக 2 நாட்டு தலைவர்களும் ஏதாவது செய்தி சொல்கிறாங்களா? இப்போ இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது சில விஷயங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கலாம் நம்ம. அதில் ஒரு முக்கியமான அங்கம் என்னென்னா, இலங்கை வந்து இனிமேல் அல்ல, இலங்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் இதை ஒவ்வொரு முறை இந்தியாவின் தலைவர்களை சந்திக்கும் பொழுது கூறக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை வந்து திசாநாயக்காவும் இந்த முறை மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படாமல் இலங்கை வந்து இனிமேல் பார்த்து கொள்ளும் அப்படின்னு வந்து நேரடியாக அவர் எந்த நாட்டையும் இல்லை எந்த பிரச்சனையும் குறிப்பிட்டு சொல்லலை. அதை வந்து ஒரு பொதுவான ஒரு பாலிசியாக அவர் சொல்கிறாரு. ஓகே, அதற்கு பிரதமர் மோடி அவர்களுடைய எதிர்வினை என்னவா இருக்கு? அவர் வந்து 2 நாட்டினுடைய பாதுகாப்பும் வந்து ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து வெவ்வேறு விஷயமாக நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத அவரும் அழுத்தமாக சொல்கிறார். ஓகே, சீனாவினுடைய ஆதிக்கம் வந்து குறிப்பிட்டு ரொம்ப இன்னும் அதிகமாகவே போயிருக்கா இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? ஏன்னா அங்கே வந்து முதலீடுகளோ இல்லை சீன அரசுக்கு வந்து இந்திய அரசை காட்டிலும் சீன அரசு அதிகமான ஒரு பண ரீதியாகவோ இல்லை தொழில் முதலீடுகள் அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக போகுதா? அதை எப்படி இந்தியா பார்த்துட்ருக்கப்போ? இப்போ கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக பார்த்தோம்னா சீனாவுடைய பங்கு என்பது தெற்காசியாவின் அனைத்து நாடுகளிலுமே அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியுது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பசிபிக் பெருங்கடலுக்கு அடுத்த முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீஜன், மேரிடைம் ரீஜன் நம்ம பார்த்தோம்னா அது இந்தியன் ஓஷனை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்தியன் ஓஷனில் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதி வந்து தெற்காசியாவை ஒட்டிய கோஸ்ட் லைனாகத்தான் நம்ம பார்க்குறோம். அதனால் பாகிஸ்தானிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து இப்பொழுது பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் வரைக்குமான தெற்காசிய கடலோர நாடுகள் அனைத்துலேயுமே வந்து சீனாவுடைய ஒரு முக்கியமான ஒரு ரோலை நம்ம பார்க்க முடியுது. அந்த ரீதியில் வந்து இலங்கையில் இதற்கு முன்பு இருந்த அரசு ராஜபக்ஷ அரசு வரைக்கும் இலங்கையினுடைய ஒரு ரோல் என்பது எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் சீனாவை பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு மாற்றம் என்பது கடந்த ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி வந்ததிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. இது வந்து வெறுமனே ஜேவிபி அரசிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, ரணில் விக்ரமசிங்கே அரசிலிருந்தே பார்க்க முடியுது. அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு எந்த விதமான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் இலங்கை ஈடுபடாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, குறிப்பிட்ட ஹம்பன்தோட்டா துறைமுகத்திலலாம் சீனாவினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அது இன்னும் அதிகப்படியாக போகுதா? அது இந்தியா வந்து எப்படி பார்க்குது?
இப்போ ஹம்பன் தோட்டா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ்னு தான் நம்ம சொல்லணும். ஹம்பன் தோட்டா முதலில் அந்த இடத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டெய்னர் டெர்மினல் வந்து உருவாக்குறதுக்கு இலங்கை அரசு முற்படுகிறது. அது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஏற்கனவே போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். முதல்ல அவங்க வந்து இந்தியாவை தான் அணுகுகிறார்கள். ஆனால் வேறு பல காரணங்கள்னால இந்தியாவால் அதை முழுமையாக அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஈடுபட முடிய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் தான் அவங்க சீனாவை நோக்கி போகிறார்கள். சீனா இதை ஒரு வாய்ப்பாக பார்த்து அந்த நேரத்தில் உள்ளே வருது. இப்போ ஹம்பன் தோட்டா எந்த அளவுக்கு இலங்கையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ, ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து திரிங்கோமலை என்று சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டையும் இலங்கை வந்து இருக்கிறது. அதை வந்து இந்தியா கூட இணைந்து அங்கே வந்து எனர்ஜி அண்டு போர்ட் டெவலப்மெண்ட் இது ரெண்டையுமே இப்பொழுது இந்த சந்திப்பின் பொழுது டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. குறிப்பிட்ட கச்சத்தீவு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. கச்சத்தீவு தொடர்பான ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அப்படிலாம் பேசப்படுது. ஒரு கடந்த கால அரசு போட்ட ஒப்பந்தம் இல்லை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்த இந்த விஷயங்களை வந்து மீண்டும் இப்போது இருக்கிற அரசாங்கம் வந்து திரும்ப பெற முடியுமா? அந்த கேள்விகள் 2-3 தினங்களாக வந்து எழுப்பப்பட்டே வருது. இப்போ இன்டர்நேஷ்னல் லா படி நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நடந்த ஒரு ஒப்பந்தத்தின் வாயிலாகத்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் சூழலில் வந்து அதை திரும்ப பெறுவது என்பது வந்து இப்போதைக்கு 2 நாடுகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்கும் என்பது வந்து கொஞ்சம் கடினமான விஷயமா தான் பார்க்கணும் நம்ம. அப்படியே அது வேண்டும் என்றால் அதற்கான என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் இதுவரைக்கும் நம்ம அரசு எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. இது வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான பேசுபொருளாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதற்கு உண்மையாலே என்ன ஸ்டெப்ஸ் வந்து அரசு எடுக்கிறது என்பதை பற்றி எதுவுமே இது வரைக்கும் கிளியராக இல்லை. இந்திய அரசு வந்து இலங்கை அரசுக்கு தொடர்பான விஷயங்கள் ஏதாவது கொடுக்குதா அப்படிங்கிற தகவல் இது வரைக்குமே இல்லை. இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஒரு அடுத்த கட்ட ஒரு விஷயங்களாக நோக்கி நகருதாங்கிறதும் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடுமே இல்லை. அது தெளிவான நிலைப்பாடு இல்லாத இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இதை திரும்ப பெறுவது என்பது இப்போதைக்கு ஒரு மிராஜா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆமாம், நீங்கள் சொல்ல மாதிரி அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக மட்டும்தான் தொடர்ச்சியாக வந்து பேசுவாங்க. பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அதுக்கு மட்டும் தான் பேசுவாங்க அப்படிங்கிற இன்னொரு விஷயம் பிரதமர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல் நடத்தி தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து இலங்கை அரசு நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம அதை எப்படி நம்ம பேச முடியும்? அதற்கு இலங்கை அதை ஏற்றுக்கொள்வார்களா? இந்தியா இலங்கை இடையே இருக்கக்கூடிய உறவில் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுடைய இஷ்யூஸ் என்பது வரலாற்று ரீதியாகவே இந்தியா எப்பொழுதுமே பேசக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி அந்த போர் 80களில் ஆரம்பித்ததிலிருந்து 2009-10 அதற்கு பின்பும் கூட இது என்றுமே ஒரு இஷ்யூவாக தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, போர் முடிவுற்ற காலத்திலிருந்தே இந்த உள்நாட்டில் இலங்கை ஜனநாயகம் இருக்கக்கூடியது என்பது வந்து இந்தியாவிற்கு ஒரு செகண்டரி இஷ்யூவாக மாறிடுச்சு. அதை நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடிகிறது. இலங்கை அரசினோடு பாதுகாப்பு ரீதியாகவும் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் மற்ற ஒப்பந்தங்கள் ஏற்படுதல் இருக்கக்கூடிய முனைப்பு என்பது இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியலாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும், இதை சார்ந்து வந்து இந்தியா பேசுவது என்பது வெகு குறைந்திருக்கிறது. ஸோ இந்த காலகட்டங்களில் பிரதமருடைய இந்த ஒரு நம்பிக்கை அது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதில் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல் இந்தியா தலையிடாது என்பது வந்து பிரதமருடைய நிலைப்பாட்டிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கௌரவ விருது அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த விருது பார்த்திங்கன்னா 11 ஆண்டுகள் கழித்து ஒரு ஃபாரின் லீடருக்கு வந்து இப்போது கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பிரதமருக்கு அந்த விருதை கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்புலமாக இந்தியாவுடன் நட்பு ரீதியாகவோ இலங்கை வந்து இன்னும் வந்து மேன்மேலும் மேன்மைப்படுத்தணும் என்பது நினைக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒப்பந்தங்கள் அதே மாதிரி இந்த ஒப்பந்தங்களில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சில முக்கியமான விஷயங்கள் பேசப்படாமலும் இருக்கிறது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்கிறது சம்பந்தமாக இதற்கு முந்தைய அரசு எடுத்த ஒரு விஷயத்தை வந்து இலங்கை அரசு இந்த முறை பேசவில்லை.
அதே மாதிரி இலங்கையுடன் ஒரு பொருளாதார ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பை இதற்கு முந்தைய அரசு எடுத்தது. அதை பற்றியும் நம்ம இப்போது பார்க்க முடியறதில்ல. இது வந்து சில நேரங்களில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் பொழுது என்ன பேசுகிறார்கள் என்பதை விட என்ன பேசலை அப்படிங்கிறதையும் நம்ம சில நேரங்கள் உற்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இலங்கையிலிருந்து நேற்று ராமேஸ்வரம் திரும்பும்போது ராமர் பாலம் தொடர்பான ஒரு பதிவை பிரதமர் மோடி குறிப்பிடுறாரு. ஸோ அதனால் நீங்கள் அதையும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குங்கிறீங்க. அதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இப்போ ஜேவிபியினுடைய நிலைப்பாட்டினுடைய அடிப்படையிலே நம்ம பார்த்தோம்னா அவர்கள் என்றுமே அவர்களுடைய இறையாண்மையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மிகுந்த முனைப்போடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த பிரிட்ஜ் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான லேண்ட் பிரிட்ஜாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளாதார ஒப்பந்தமாகவும் இருக்கட்டும், இது ரெண்டுமே இலங்கையினுடைய இறையாண்மை சார்ந்த விஷயமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் பல நேரங்களில் பார்த்துருக்காங்க. ஓகே, பட் ஆனால் இங்கே இந்திய அரசு அதை ஒரு இறை நம்பிக்கையாகவும் பார்க்குறாங்க. இந்தியா இலங்கை இடையிலான அந்த பிரிட்ஜை, ராமர் பாலத்தை ஒரு இறை நம்பிக்கையாகவும் பார்க்குறாங்க. ஸோ அது எப்படி இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதில் பொருளாதார கணக்குகள் தான் அதிகமாக இருக்குது என்பதை நம்ம பார்க்க முடியுது. மத நம்பிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலுமே பொருளாதார ரீதியாக இந்தியாவையும் இலங்கையும் இணைப்பதற்கு என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்க முடியுங்கிறத சார்ந்து தான் அது இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இந்தியாவும் இலங்கைக்கும் இடையே எலக்ட்ரிசிட்டி கிரிட் இன்டர் கனெக்ஷன் அதை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் இந்த முறை முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஓகே, பார்க்கலாம். இந்த சந்திப்புகள் அடுத்தடுத்த காலகட்டங்கள் எப்படி நகர்ந்து போதுங்கிறது பார்க்கலாம். அரங்கத்திற்கு பல்வேறு விஷயங்களை பதிவு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.